வணக்கம். சுந்தர் மீடியா உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் திருமுல்லைவாயில் குளக்கரை சாலையில் உள்ள அருள்மிகு மன்னாதீஸ்வரர் மற்றும் அருள்மிகு பச்சையம்மன் கோயிலை பற்றி பார்க்க உள்ளோம். இங்கு கோயில் காலை 6:30 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு மேற்கு கோபுர வழி மற்றும் தெற்கு வாசல் உள்ளது. மேற்கு கோபுர வழியை தாண்டி வந்ததும் தெற்கு வாசலுக்கு வழி இருக்குது. இங்கே கார், பைக் நிறுத்த இட வசதியும் இருக்குது. மேலும் பொங்கல் வைக்கக்கூடிய வசதியும் செஞ்சுருக்காங்க. பச்சையம்மன் பெயர் வர பல காரணங்கள் கூறப்படுகிறது. அவற்றில் ஸ்ரீ ரமண மகரிஷி கூற்றுப்படி பார்வதி தேவி கௌதமர் ஆசிரமத்தில் தவம் செய்த போது தவத்தின் சக்தியால் அவளது உடல் நிறம் மரகத பச்சையாக மாறியதாக கூறுகின்றார். பச்சை என்பது பசுமையும் படைப்பாற்றலையும் குறிக்கிறது. உள்ள படி இறங்கியதும் வள்ளி தெய்வ யானையுடன் முருகன் சன்னதி, காத்தாயி கையில் புலியுடன் உள்ளாள், வராகி அம்மன் சன்னதி, வேப்ப மரத்தின் கீழ் உள்ள நாகர் சன்னதியில் குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டியும் செல்கின்றனர். இதுதான் பிரதான மண்டபம். பச்சையம்மன் கோயில் சிறப்பு என்னன்னா, இங்கு கல் சிலைக்கு பதிலாக வண்ணமயமான சுதை சிற்பங்கள் ஏராளமாக உள்ளது. கருவறையில் மூலவர் பச்சையம்மன் பச்சை நிற சுதை சிற்பமாகவும், மேலும் கற்சிலையாக கங்கையம்மன் மற்றும் வெங்கியம்மன் சிலைகளுக்கு நடுவில் காட்சி தருகிறாள். பெரிய அரக்க வடிவம் கொண்ட திருமால் வானளவு உயர்ந்து நின்றதால் வான்முனி என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் வாழ்முனியாக மருவி அழைக்கப்பட்டார். இவரும் கோயிலில் பெரிய மீசையுடன் அமர்ந்திருக்கிறார். இவருக்கு எதிரில் சுகரிஷியும் கருடாழ்வாரும் உள்ளனர். இவர்களின் குதிரை முதலிய வாகனங்கள் தயாராக அணிவகுத்து நிற்கின்றன. பச்சையம்மனை வணங்குவதன் மூலம் பேய், பிசாசு, பில்லி, சூனியம், சாபம் போன்ற எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்று நம்பப்படுகிறது. பச்சையம்மன் வழிபாட்டை செவ்வாய்க்கிழமையில் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் பச்சையம்மன் ஆலயத்திற்கு சென்று பச்சை நிற குங்குமத்தை அம்மன் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து அதை வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த குங்குமத்தை தினந்தோறும் நெற்றியில் பச்சையம்மனை மனதார வேண்டிக் கொண்டு வைத்து வர வேண்டும். இந்த குங்குமத்தை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வெளியில் உள்ள யாருக்கும் தரக்கூடாது. இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுபவர்களின் குடும்பத்தில் என்றென்றும் பணப்பிரச்சனையே வராது என்றும் சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் என்றும் நம்பப்படுகிறது. சப்த ரிஷிகள் மூல சன்னதிக்கு எதிரே சப்த முனிவர்கள் வசிஷ்டர், நாரதர், விஸ்வாமித்திரர், பரத்வாஜர், அகஸ்தியர், காசியப்பர் மற்றும் ஜமத்கினி பெரிய சுதை சிற்பங்கள் போர் வீரர்களைப் போல ஆயுதங்களை ஏந்தியபடி அமைந்துள்ளனர். இவர்கள் செம்முனி, கருமுனி, முத்துமுனி, வேதமுனி, நாதமுனி, சடாமுனி என்று அழைக்கப்படுகின்றனர். ஈஸ்வரி, கணபதி மற்றும் திருநீலகண்டருடன் மன்னாதீஸ்வரர் லிங்க வடிவில் தனி சன்னதியில் அருளுகின்றார். ஆகாச பைரவர் என்று அழைக்கப்படும் திரு சரபேஸ்வரர், பச்சையம்மன் உற்சவர் சன்னதி. பெரும்பாலானோருக்கு பச்சையம்மன் குலதெய்வமாக விளங்குகிறாள். குழந்தைகள் முதல் முடி காணிக்கை செலுத்துதல், காது குத்துதல் போன்ற சடங்குகள் இங்கு நடத்தப்படுகின்றன. வேப்பிலை சேலை உடுத்துதல், தீச்சட்டி எடுத்தல், எலுமிச்சம்பழம் உடம்பில் குத்தி நேர்த்திக்கடன் செலுத்துதல் போன்ற வேண்டுதல்களும் இங்கு நடைபெறுகின்றன. 9 கிரகங்களும் சேர்ந்த சன்னதி தனியாக உள்ளது.
பல்வேறு பைரவ வடிவங்களான சண்ட பைரவர், சங்கார பைரவர், அதிசம் பைரவர், ரோத பைரவர், உன்மத்தன பைரவர், கபால பைரவர் உள்ளனர். மீண்டும் மற்றொரு கோயில் தொகுப்போடு சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளர்க.